அழகே அழகுல அடுத்த நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். செந்தில் நாக்க புடுங்குற மாதிரி ராகவனை கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு. ஏங்க, நானும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் வந்து 1 மணி நேரம் ஆச்சு, என்னமோ பேசுனீங்களே, எங்க மருமகளை நாங்க எப்படி வேணாலும் நடத்தலாம், இதுல உங்க அம்மா என்ன கேள்வி கேட்கறதுன்னு. எங்க அம்மா மட்டும் இல்லைங்க, மனசாட்சி இருக்கிற எல்லாருமே கேள்வி கேட்பாங்க. அவங்க மனுஷியா இல்ல மாடா? வீட்டுல என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம் நீங்க, ஆனா பொது இடத்துல ஒரு பொம்பளை பிள்ளைய எப்படி நடத்தணும் கூட தெரியல. உங்க மகளா இருந்தா இப்படி நடத்துவீங்களாங்க? பொது இடத்துல கால் அமுக்க சொல்றீங்க, தைலத்தை தடவுன்னு சொல்றீங்க, காப்பி எடுத்து கொடுன்றீங்க, தண்ணி எடுத்து கொடுன்றீங்க, சீரக தண்ணி எடுத்து கொடுன்றீங்க, தொட்டதுக்கெல்லாம் மலரு மலருன்னு அவங்க பேர் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, நீங்களாம் என்ன மனசு ஜென்மங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கேட்கவும் ராகவனுக்கு சும்மா சுருன்னு கோவம் வந்துடுது. இங்கே வாருப்பா, இந்த எகிறு நெகிற வேலையெல்லாம் இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ராகவன் சொல்லவும், எங்க அம்மா கேட்டது சரிதான்னு சொல்றேன். எங்க அம்மாவை நீங்க எதுக்காக திட்டுனீங்க? எங்க அம்மா நியாயத்தை தானங்க கேட்டிருக்காங்க. நியாயத்தை கேட்டா திட்டுவீங்களோ? வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கலன்னு சொல்றீங்க. எங்க அம்மா வயசுக்கு ஏத்த மாதிரி தாங்க நடந்துக்கிறாங்க. எங்க அம்மாவை பார்த்து தாங்க நீங்க கத்துக்கிறணும். வீட்டுக்கு வந்த மருமகளை தாம் மகளாட்ட பார்த்து நடத்துக்கிறவதான் எங்க அம்மா. எங்க அம்மாவுடைய கால் தூசிக்கு கூட நீங்க பெறமாட்டீங்க. எங்க வீட்லயும் வந்து பாருங்க, 3 மருமக இருக்காங்க. 3 பேத்தையும் எங்க அம்மா மக மாதிரிதான் பாத்துக்கிறாங்க. அப்படி இருக்கிறவ எங்க அம்மா. எங்க அம்மாவை நீங்க தரகுறைவா பேசுறீங்க. இதுவே கடைசியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க செந்தில் வாங்குன்னு வாங்கவும், இதை பார்த்துட்டு பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாம சுரேஷ், இங்கே பாருங்க, கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்க அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், அப்பதான் மதி அவர் சரியாத்தானே சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், என்ன நீ அவங்களுக்கு வக்காலத்தா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்கவும், இல்லையே அவங்க சரியா சொல்றாங்கன்னு சொல்றேன். உங்க அம்மா அப்பா பண்றது உங்களுக்கு வேணா சரியா இருக்கலாம், ஆனா வெளியில இருந்து பாக்குறவளுக்கு உங்க அம்மா அப்பா என்ன கொடுமைப்படுத்துறாங்கன்னு பாக்குறவளுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், அப்பதான் லட்சுமி, என்னடி அப்ப மலர நாங்களாம் கொடுமைப்படுத்தணும்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி லட்சுமி சொல்லவும், சொல்லலாம் இல்ல, கண்கூடா வெளியில இருந்து வந்து பாக்குறவளுக்கும் தெரியுது, இங்க வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு வீட்டுக்குள்ள இருக்கிறவளுக்கும் தெரியுதுதான். ஆனா உங்களுக்காக யாரும் எதுவும் சொல்லாம வாயை மூடிக்கிட்டு அத்தனையும் பொறுத்து போய்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க வெளியில வந்தவங்களையே இந்த பேச்சு பேசுனீங்கன்னா அப்ப கோமதி அம்மாவுடைய பையன் இப்படி எல்லாம் கேட்கத்தான் செய்வாரு. அந்த அண்ணன் சொன்னதுல எந்த தப்பும் கிடையாது, அவர் எல்லாத்தையுமே சரியா சொல்றாரு அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், பாத்தியாடா சுரேஷ், பாத்தியா வெளியில வந்தவங்க முன்னாடி மாமியா மாமனார்னு பார்க்காம எப்படி பேசிக்கிட்டு இருக்கான்னு. மதி நீ கொஞ்ச நேரம் சும்மார் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும், போதுமா, இவங்க வீட்டுல இருந்த வரைய போதுங்க, நீங்க இவ்வளவு தூரம் எங்க அம்மாவை பார்த்துக்கிட்ட வரைய போதும். உங்க வீட்டுல 2 நாள் தங்குனதுக்கும் நீங்க போட்ட சொத்துக்கும் ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லி செந்தில் கையெடுத்து கும்பிடவும், அப்பதான் சுரேஷ் சரியான மரியாதை தெரியாத குடும்பமா இருக்கு அப்படின்னு சொல்லி வாயில முணுமுணுக்கவும், அப்பதான் மீனா, என்னத்தா சொன்னீங்க, என்ன சொன்னீங்க, மரியாதை தெரியாத குடும்பமா? அத்தான் பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்லவும், என்ன பார்த்து பேசுறது, அதான் உன் புருஷன் இவ்வளவு தூரம் வயசுல பெரியவனு கூட பார்க்காம இம்புட்டு பேசுறாரு அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், அவர் பேசுனதுல எந்த தப்பும் இல்ல அத்தான். இவ்வளவு தூரம் வீட்டுக்கு வந்த பொண்ணு உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் என்ன பாடுபடுத்துறாங்க, அதை எதிர்த்து ஒரு தடவை கேள்வி கேட்டிருப்பீங்களா? ஒரு வார்த்தை சொல்லியிருப்பீங்களா? எதுவுமே கேட்டது கிடையாது. இப்ப அவருடைய அம்மாவை உங்க அம்மா அப்பா பேசுனாங்க அப்படின்றதுக்காக ஏன் புருஷன் கேள்வி கேட்கிறாரு. இது உங்களுக்கு மரியாதை தெரியாத குடும்பமா? முதல்ல மரியாதைனா நீங்க என்னன்னு கத்துக்குங்க அப்படின்னு சொல்லி மீனா சுரேஷ் கிட்ட எகிர, எப்பா சுரேஷ் அவங்க கிளம்பட்டும்பா அப்படின்னு சொல்லி லட்சுமி சொல்ல, ரொம்ப நன்றித்தா அப்படின்னு சொல்லி மீனாவும் கையெடுத்து கும்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்ப, ஏண்டா செந்தில் பெருசாக்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கோமதி சொல்ல, பின்ன இவங்க உன்னை என்ன வேணாலும் பேசுவாங்களாமா? நீ கேட்டதுல என்னம்மா தப்பு இருக்கு? அத்தனை நியாயம் தானம்மா? பாவமா அந்த பிள்ளைய போட்டு அந்த பாடுபடுத்துறாங்க. மருமகளா இல்ல கொத்தடிமையாமா? கொத்தடிமைய கூட இப்படி நடத்த மாட்டாங்க. கொத்தடிமையை விட மோசமா நடத்திக்கிட்டு இருக்காங்க. தொட்டதுக்கெல்லாம் அதை எடுத்து கொடு இதை எடுத்து கொடுன்றாங்க. அவங்களுக்கு 2 கை 2 காலம் ஆண்டவன் கொடுத்தது இருக்குதானம்மா? அது ஒரு சின்ன வேலையை கூட செய்ய மாட்டாங்களாமா அப்படின்னு சொல்லி செந்தில் சொல்லவும், இது தாண்டா எனக்கும் தப்புன்னு பட்டுச்சு. அவங்க வீட்டுக்கு போனதுல இருந்து நீ அது கொஞ்ச நேரம் இந்த பார்க்ல பார்த்ததை வச்சு பேசுற, ஆனா அவங்க வீட்டுக்குள்ள வந்து பாரு, பார்த்தேனா நீயே கேட்டு சண்டை போடுவடா. இதை தாண்டா நானும் சொன்னேன், சொன்னதுக்கு தான் அந்த ஆளையை நீ அப்படி பேசிட்டார் அப்படின்னு சொல்லி கோமதி சொல்லவும், உண்மையிலேமா அந்த குடும்பத்துல அந்த பிள்ளை எப்படித்தான் இருக்கோ தெரியல. அந்த பிள்ளையோடைய புருஷனை பார்த்துக்கிட்டு பேக்கு நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க செந்தில் சொல்லவும், பாவண்டா அந்த பையனும், அந்த பையனாலையும் ஒன்னும் பண்ண முடியல.
அந்த பையன் அந்த பிள்ளைக்காக ஏத்துக்கிட்டு சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சுதான் கொடுக்குறான். பாவம் அவங்க அம்மா அப்பாவை எதிர்த்து அவனால எதுவும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி கோமதி சொல்லவும், அந்த போலீஸ்காரனாவது ஏதாவது பண்றானான்னு பாருமா, பேருக்கு தான் போலீஸ்காரன், அந்த போலீஸ்காரனும் சும்மா தானமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி செந்தில் சொல்ல, அவனும் அப்படிதான்டா, பாக்கியராஜை விட அவன் ரொம்ப மோசம்டா, அவங்க அம்மா அப்பாவை எதிர்த்தும் பேச மாட்டேன், எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோமதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா லட்சுமி, என்னங்க நாகரிகம் தெரியாம மரியாதை தெரியாத குடும்பமா இருக்கு உங்க தங்கச்சி குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி சொல்லவும், என் தங்கச்சி குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவைதான். அவ அப்பயே சொன்னா, அந்த மீனா ஒரு பயலை கூட்டிட்டு ஓடி போயிருக்கா, அந்த குடும்பம் சரியில்லாத குடும்பமா இருக்குன்னு என் தங்கச்சி அன்னைக்கே சொன்னா அப்படின்னு சொல்லி ராகவன் சொல்லவும், அப்பதான் மலரு, அத்தை விடுங்க, அதான் அவங்க போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மலரு சொல்லவும், நல்ல குடும்பம், என்னமோ நாங்க ஏதோ உன்னை கொடுமைப்படுத்துறான்னு பேசிக்கிட்டே இருக்காங்க, அப்படி என்ன வேலையத்தான் நீ செய்கிற? ஒரு வேலையை நீ செய்யறது கிடையாது, என்ன 3 நேரம் சமைக்கிற, இதை தவிர்த்து நீ என்ன வேலை செய்யற அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட நாக்கே கூசாம லட்சுமி மறுபடியும் மலர்கிட்ட நீ ஒரு வேலையும் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு மலர்கிட்ட சொல்லவும், இதை பார்த்துட்டு மதி, இவங்க இன்னும் திருந்தவே இல்லை, கொஞ்சம் கூட உடம்பு கூசுதான்னு பாரு, அம்புட்டு வேலையை வாங்கிட்டு என்ன வேலை செய்யறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இவங்கெல்லாம் திருந்தாத ஜென்மம் அப்படின்னு சொல்லி மதி கோவப்பட்டு விருட்டுன்னு அவங்க பாட்டுக்கு கிளம்ப, அதுக்கு மேல இவ யாருக்கும் மரியாதை கொடுக்கறது கிடையாது, வெளியில இருந்து வந்தவகிட்ட மட்டும் நல்லா குழஞ்சு பேசுவா, ஆனா வீட்டுல இருக்கிற மாமனார் மாமியாருக்கு மரியாதை கொடுக்கறதே கிடையாது, மரியாதைனா என்னன்னு இவளுக்கு தெரியாது, கேட்டா இவ காலேஜ்ல டீச்சரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி லட்சுமி ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு கிடக்கு. இந்த ட்ரிப்பு எதுக்குத்தே வந்தமோ தெரியல, அதைத்தான் நான் அப்பதையே சொன்னேன், வீட்டுல இருக்கலாம். இந்த பாக்கியராஜ் தான் சொல்றத காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறான், வெளியில இருந்து யாராவது வந்துட்டா போதும், பாக்கியராஜ் நீ அப்படியே மாறி போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி பாக்கியராஜை பத்தி சொல்லவும், சரிம்மா விடுங்க, வாங்க ட்ரிப்பு வந்துட்டோம், அதான் அவங்க போயிட்டாங்களே, வாங்க இன்னும் கொஞ்சம் இடம் இருக்கு, சுத்தி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிடும் அப்படின்னு சொல்லி பாக்கியராஜ் சொல்லவும், அப்பதான் ராகவன், போதும் சுத்தி பார்த்ததெல்லாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ராகவன் சொல்லவும், அப்பா சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் சொல்லவும், ஏ மலரு ஏதாவது சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி ராகவன் கேட்கவும், அவ எங்குங்க செஞ்சா, நான் தான் செய்ய சொன்னேனே, புளியோதரை லெமன் சாதம் அப்படின்னு செய்ய சொன்னேன், இந்த பாக்கியராஜ் தான் வெளியில ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டான், இப்ப பாருங்க சாப்பிடாமே கிளம்ப வேண்டியதா இருக்கு, நாங்கெல்லாம் பசி தாங்க மாட்டோம், மாத்திரை வேற போடணும், ஏண்டா பாக்கியராஜ் நாங்க சொல்றது கேட்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி லட்சுமி பழையபடி பாக்கியராஜ் கிட்ட புலம்ப, அப்பதான் மலரு, அத்தை பக்கத்துல ரெஸ்டாரண்ட்ல நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன், நீங்க இங்கேயே உட்காந்துருங்க, நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன், சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி மலரு சமாதானப்படுத்த, ஆக மொத்தத்துல எதுக்கு இந்த ட்ரிப்பு வந்தாங்களோ அதை விட்டுட்டு இந்த லட்சுமியும் ராகவனும் வீட்டுல இருந்து என்னென்ன வேலையெல்லாம் செய்வாங்களோ அத்தனை இங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.